இது Lightroom Master Class சீரிஸ்ல 23rd வீடியோ, Red Eye Correction Tool. ரெட் ஐ பிக்சரில் கேப்சர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் லோ லைட் கண்டிஷன்ஸில் ஆன் கேமரா ஃப்ளாஷ் டைரெக்டாக ஃபயர் பண்ணுறதுனால தான். இதுக்கு காரணம் நம்ம ஐயில் இருக்க ரெட்டினா. இது ஒரு மிரர் மாதிரி ஒர்க் ஆகி வர ஃப்ளாஷை பவுன்ஸ் பேக் பண்ணி விட்டுறதுனால தான். அண்ட் இந்த ஐயில் ரெட் வரதுக்கு காரணம் நம்ம ஐயில் இருக்க பிளட். இது ஃப்ளாஷ் பண்ண எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸ்லையுமே வரும்னு சொல்ல முடியாது. எப்போ லைட், கேமரா ஆங்கிள், ஐ அண்ட் லோ லைட் இது மூணும் ஒன்னா சேருதோ அப்போ கிரியேட் ஆகுது. ஆல்ரைட், இப்படி கிரியேட் ஆகிற ரெட் ஐயை ரிமூவ் பண்ண டெடிகேட்டட் டூல் இருக்கு லைட்ரூம்ல. எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெட் ஐ டூலை ஆக்சஸ் பண்ண டூல் ஸ்டெப்பில் தேர்டாக இருக்கிற டூல் தான் ரெட் ஐ கரெக்ஷன். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான டூல். ஜஸ்ட் இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் ஐ இங்கே செலெக்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, அதாவது இது செலெக்ஷனில் இருக்குது அப்படின்னா இது டார்க்காக இருக்கும். இப்போது பெட் ஐ செலெக்ஷன் பண்ணுறோன்னா பெட் ஐ டார்க்காக இருக்கும். ஸோ தட் எது லைட்டாக இருக்கோ அது செலெக்ஷனில் இல்லைன்னு அர்த்தம். ஆல்ரைட், இப்போது நான் ரெட் ஐ டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணி விட்டால் போதும், இதுவே அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணிடும். ஆல்ரைட், அண்ட் அடுத்த ஐக்கும் ஒரு ட்ராக் பண்ணி விட்டுறேன். அண்ட் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அதுவே பண்ணதை உங்களால் பார்க்க முடியும். ஆல்ரைட், இப்போது இதில் செகண்ட் இருக்க ஸ்லைடரை பார்க்கலாம். இது நம்ம ரிமூவ் பண்ண ரெட் ஐயை ஈவன் மோர் டார்க் பண்ணலாம், இல்லை லைட்டர் பண்ணணும்னா பண்ணலாம். இங்கே இருக்கிறது இந்த பியூப்பல் சைஸ். இந்த லெஃப்ட் ஐ செலெக்ஷனில் இருக்குது. இந்த பியூப்பலோட சைஸை increase or decrease பண்ணிக்கலாம். So that's it. This is before and this is after. இன்னொரு இமேஜ், இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த டைம் ஒரு பெட். இப்போ ரெட் ஐல இருந்து பெட் ஐக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் ஐ மேல டிரா பண்றேன். தட்ஸ் இட். இப்போ அதுவே அட்ஜஸ்ட் ஆகி நின்னதை பார்க்கலாம். ஆல்ரைட், இப்போ இந்த கேஸ்ல பியூப்பலோட சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ ஸ்லைட்லி பெருசு பண்ணிடலாம். அண்ட் தென் இதுல ஒரு சின்ன ஒரு கேட்ச் ஐயை மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஹேண்டில் இருக்கிறத பார்க்கலாம். அண்ட் அனதர் ஐக்கும் இதே மாதிரி ட்ரா பண்ணுறோம். கிரேட். ஸோ இதுக்கும் ஒரு சின்ன கேட்ச் ஐ மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஹேண்டில் இருக்கிறத பார்க்கலாம். இந்த கேட்ச் ஐங்கிறது இஸ் நதிங் பட் அ ஃப்ளாஷோட லைட். இது கண்டிப்பாக இந்த கேட்ச் ஐயால் ஒரு பெட்டர் டைமென்ஷன் ஐக்கு கிடைக்கும். ஆல்ரைட், ஒருவேளை உங்களுக்கு கேட்ச் ஐ வேணும்னா இந்த கேட்ச் ஐயை ஆட் கேட்ச் ஐங்கிற டிக் பாக்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்ரைட், இப்போ இந்த ரெட் ஐ ரிமூவல் ஒன்லி ரெட் ஐயை மட்டும் தான் ரிமூவ் பண்ணுமா, ஆக்சுவலாக என்ன பேக்ரவுண்ட் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரைட், இப்போ இது ஒரு செக்கர் பாக்ஸ். இதில் இந்த ரெட் ஐயை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணுறேன். ஆல்ரைட், இப்போ இந்த இடத்துல ரெட் இருக்கு. ரெட்டை டீசேச்சுரேட் பண்ணியிருக்கு. இதுவே இதை இந்த பக்கம் நகர்த்தி வைக்கிறேன், க்ரீனில் வைக்கிறேன், க்ரீன்லேயும் டீசேச்சுரேட் தான் பண்ணுது. அண்ட் எல்லோவில் வைக்கிறேன், எல்லோலையும் டீசேச்சுரேட் தான் பண்ணுது. ஆல்ரைட், இப்போது இந்த ரெட் ஐயில் இருக்கும்போதே இந்த டூலை பெட் ஐக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் பெட் ஐ சேஞ்ச் பண்ணதுனால பெட் ஐயில் வரக்கூடிய இந்த கேட்ச் லைட் ஹேண்டில் ஆட் பண்ணியிருக்கு. ஆல்ரைட், ஸோ இந்த ரெட் ஐக்கும் பெட் ஐக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த கேட்ச் லைட் அண்ட் தென் டார்க்னஸ். இந்த பெட் ஐயில் டார்க்னஸ், அதாவது டீசேச்சுரேட் பண்ணி அதை பிளாக்குக்கே எடுத்துகிட்டு போயிடுது. இதுவே ரெட் ஐயில் டீசேச்சுரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு, ஒரு கிரே டோன்ல தான் இருக்கு. ஸோ டெக்னிக்கலி இந்த ரெட் ஐ ரிமூவலுங்கிறது இருக்கிற ரெட் கலரை டீசேச்சுரேட் பண்ணதுன்னு தான் அர்த்தம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ரெட் ஐ எதனால கிரியேட் ஆகுது அண்ட் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா எஸ் ஐ லேர்ன்ட் நியூ திங்ஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இப்போ உடனே அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவான HDR ப்ராசஸிங்கில் மீட் பண்ணுறேன். Until then, be creative and productive. This is Chandru Bharathy from Focus Studios, signing off.